அனைவருக்கும் நமஸ்காரம். இப்போ சார்த்தத்தில் தனிக்கூட்டுப்படி எப்படி பார்ப்போம். சில பேர் சார்த்தத்துக்கு தனிக்கூட்டு கிடையாதுங்கிற அவாவாத்து ஒரு பட்சத்தில் அவாவாத்து ஒரு வழக்கம் இருக்கும். இப்போ இவன் 6000 8000 சார்த்தத்துக்கு சமையலுக்கு வாங்குறாளே தவிர்த்து சார்த்தம் பண்ணுறதுக்கு அவளுக்கு அந்த கூட்டோட அருமை தெரியும். அவாவாத்து என்ன சமையலுங்கிறது தெரியல, இவா சௌரியத்துக்கு செய்கிறான். அதேமாரி இப்போ இருக்கிற சந்ததிகளுக்கு என்னாச்சு, மூதாதையர்கள் பண்ணக்கூடிய சமையல்களை விட்டுட்டு இப்போ சாசில்களே மற்றவாளை சொல்லி பிரயோஜனம் இல்லை. சார்த்தத்தில் தேங்காய் சேர்க்கலாமா கூடாதாங்கிறது இப்போ நமக்கு பெரியவா சேர்த்துருக்காளா சேர்க்கலையா அப்படிங்கிற பட்சத்தில் தான் நம்ம விட்டுட்டான். இப்போ நமக்கு இந்த மாலைய பட்ச டீட்டெயிலில் அது தெரியணுங்கிறதுக்கோசரம் இந்த டீட்டெயிலில் சொல்கிறாங்க. யாராரத்தில் என்னென்ன பழக்கமோ அதை சாஸ்திரிகளும் சார்த்தம் பண்ணுறவாளுக்கு சொல்லணும். இப்போ அவள் கரெக்டாக இங்கே உங்கள் காலத்தில் சார்த்தம் பண்ணவரா அவாத்து என்ன வழக்கமோ நீங்கள் கேட்டு பண்ணுங்கன்னு சொல்லணும். இப்போ இவன் என்னென்ன வச்சுட்றா, சமைக்கிறவா எல்லோரும் தனிக்கூட்டு கிடையாது அப்படிங்கிற ஒரு சமையலே கிடையாதுன்னு வச்சுட்டாயிடுவான். அப்போ அவாவாத்தில் எதுக்கு அப்புறம் அந்த சார்த்தம் பண்ணுறது எதுக்கு, கடமைக்குங்கிற மாரி வாழா. அதாவது பாவங்கள் யார், அவளுக்கு கிடையாது, கர்த்தாவுக்கு கிடையாது, சமைக்கிறவாளுக்கு தான் பாவம். ஏன்னா அவளுக்கு என்ன இவள் காசு வாங்கிட்டா, அவள் கொடுத்துட்டான். இப்போ இவா மேலே தான் தப்பு, அவள் மேலே தப்பு கிடையாது. அவள் இவ கர்த்தா அவத்தில் ஏற்பாடு பண்ணதும் முதல் தப்பு. இவா தெரியாதுன்னு சொல்கிறா பாருங்க, அவள் தான் மிகப்பெரிய பாவங்க. யார் தெரியாதுன்னு சொல்கிறாளோ அவள் தான் மிகப்பெரிய. அதில் ஈஸியான சுலபம் அந்த தனி கூட்டுங்கிறது ரொம்ப ஈஸியானது. அதோட செய்முறை இப்போ நம்ம அது செய்முறை நாளைக்கு பார்ப்போம். இப்போ அதோட விஷயத்தை மட்டும் இப்போ பார்ப்போம். செய்முறை நாளைக்கு நான் ஒரு நாளைக்கு செஞ்சு காமிக்கிறேன். ரொம்ப ஈஸியான மெத்தட். முதல் விஷயம் பைத்தம்பருப்பு 100 கிராம், அடுத்தது மிளகு 25 கிராம், தேங்காய் சில பேரில் தேங்காய் சேர்ப்பா, சில பேரில் தேங்காய் வழக்கம் கிடையாது. உளுத்தம்பருப்பு மெயினாக ஒரு 50 கிராம், கடுகு, கருவேப்பிலை, தேங்காய் எண்ணெய், நெய், அச்சு வெல்லம், கொஞ்சோண்டு தேவைக்கேற்ப அந்த சார்த்தத்துலலாம் அந்த அரிசி அதிர்ஷ்டத்துக்கு பொடி பண்ணியிருப்பான் அந்த கப்பி, அது இருந்தால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இதுதான் இதில் கொஞ்சோண்டு புளித்தண்ணி, தேங்காய் எண்ணெய், இதுதான் ரவியோண்டு உப்பு, திரிப்பு கொடுக்கறதுக்கு மஞ்சப்பொடி இந்த எதுவுமே கிடையாது. இப்போ இதில் என்ன ஃபார்மாலிட்டி, இந்த கூட்டுக்கு எப்படி ஃபார்மாலிட்டினா இதுதான் ஃபார்மாலிட்டி தான். தேவையான பொருட்கள். இப்போ செய்முறை என்னென்னா, முதல்ல அந்த பைத்தம்பருப்பு வேக விட்டு வச்சுக்கணும். பைத்தம்பருப்பு வேக விட்டு வச்சுக்கணும். கடுகு உளுத்தம்பருப்பு தாளித்து வச்சுக்கணும். மிளகும் உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் தேங்காய் தேங்காய் சில பேர் தேங்காய் உண்டு, அதை வட்டுப்போழ அரைச்சி வச்சுக்கணும். அந்த அரிசி கப்பி எடுத்து வச்சுக்கணும். அந்த பட்டுப்போழ அந்த தேங்காய் மிளகு உளுத்தம்பருப்பு அரைச்சி வச்சுருவோம். அதோட கொஞ்சம் அரிசி கப்பி சேர்க்கணும். ஏன்னா அந்த கூட்டு கெட்டியாக வரணும் அப்படிங்கிறதுனால. அந்த புளித்தண்ணியில் ஒரு 4 பீஸ் அச்சு வெல்லம், கொஞ்சம் ஒரு திதிப்பு இருக்கணுங்கிறதுனால 4 பீஸ். ஏன்னா காரம் உப்பு எல்லாமே டேஸ்ட்டாக இருக்குங்களா, அதனால் ஒரு 4 பீஸு வெல்லம் போட்டு நல்லா அந்த புளித்தண்ணி கரைச்சதுக்கு நல்லா வெல்லம் கரைஞ்சதுக்கப்புறம் இந்த 2 கரண்டி பைத்தம்பருப்பு, வேக வச்ச 2 கரண்டி பைத்தம்பருப்பு, இந்த மிளகு மிளகு இந்த உளுத்தம்பருப்புலாம் அரைச்சி வச்சுருக்கோம்ல கிரேவி மாரி, அந்த கிரேவியை போட்டு நல்லா பட்டு போல் கலக்கணும். கலக்குனா அது எருகி வரும்போது ஒரு 4 ஸ்பூன் நெய், கொஞ்சம் தேங்காய் எண்ணெய், தாளித்து வச்சுருக்கோம்ல அதை கொட்டி நல்லா கலரிட்டு அதில் கொஞ்சோண்டு இந்த அரிசி அந்த அதிர்ஷ்டத்துக்கு பொடி பண்ண கப்பி இருக்குல்ல அதை போட்டு கலர்னா ருசியான தனி கூட்டு ரெடி. இந்த கூட்டிலேருந்து எடுத்து தான் நம்ம அடுத்த காய்கறிகளை சேர்த்து பண்ணணும். இதுதான் சார்த்தம் ஐட்டம். இதுதான் பாதி பேராத்து வழக்கம். இதை விட்டுட்டு அவள் எங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிடுறா ஒரே வார்த்தையை. இதுக்கு என்ன பண்ண ரீசன், எங்களுக்கு சார்த்தமே வெளியில் போய் பண்ண வேணாம், இரண்டே சார்த்தமாக பண்ணி வாழைக்காய் அரிசி வச்சு கொடுத்தா போதும் நான் எடுப்பேன். இப்போ கும்பகோணம் போனாலும் இதே ஊழல் தான், இப்போ திருவாரூர் சைடு போனாலும் இதே ஊழல் தான், தஞ்சாவூர் சைடு போனாலும் இதே ஊழல் தான். அவாத்து வழக்கம் என்னங்கிறது மறந்து போயிடுது. சார்த்தம்னாலே தனி இந்த கூட்டுகள் தான். இப்போ எங்களுக்கு சில பேர் யார் அந்த பழைய காலத்தில் அவள் தாத்தாக்கள் எங்கள் தாத்தா பாட்டிகள் அப்படி தான் பண்ணியிருக்கான். அந்த முறையை தான் நான் எங்கள் அம்மா அப்பாவுக்கு ஃபாலோ பண்ணியிருக்கேன். நான் அடுத்த இவா என்ன பண்ணியிருக்கா, சித்தப்பா காலத்தில் என்ன பண்ணியிருக்காங்க அதெல்லாம் நமக்கு தெரியாது. நான் அவள் பாரம்பரிய வழக்கமாக இப்படி தான் கொண்டு வந்துன்றது. இதுதான் தனி கூட்டு முறை.
இதேமாரி தான் சார்த்தம் பண்ணணும். இந்தமாரி மெத்தடெலாம் நம்ம சார்த்தம் பண்ணணும். இதுதான் தனிக்கூட்டு. இது நான் எப்படி செய்முறைங்கிறத ஒரு நாளைக்கு காமிக்கிறேன். பாய்.